இளநீர் மட்டும்தான் நல்லதுன்னு நினைக்காதீங்க. தேங்காயிலும் அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. உடலுக்கு நல்லது தேங்காயா இளநீரா? வழக்கமான தேங்காயுடன் ஒப்பிடுகையில் இளநீரில் அதிக நீர்ச்சத்து காணப்படுகின்றது. இது அதிக நீரேற்றத்துடன் இனிப்பு சுவையை தருகின்றது. அதே சமயம் வழக்கமான தேங்காயில் குறைந்த அளவே தண்ணீர் உள்ளது. இது நுட்பமான சுவை கொண்டதாகும். இளநீரை முதிர்ச்சி அடைவதற்கு முன்னதாக அறுவடை செய்வதால் இதில் கொழுப்பு உள்ளடக்கம் சற்று குறைவாகவே காணப்படும். அதே சமயம் தேங்காய் சதையில் நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் அதிக கலோரிகள் நிறைந்துள்ளது. இது எடை குறைப்பவர்களுக்கு ஏற்றதல்ல. வழக்கமான தேங்காயில் உள்ள அதிக நிறைவுற்ற கொழுப்பு காரணமாக இதில் அதிக கலோரிகளும் நிறைந்திருக்கும். அதே போல இளநீரில் குறைவான கலோரிகளே நிறைந்துள்ளன. சாதாரண தேங்காயுடன் ஒப்பிடுகையில் இளநீர் அதிக சத்து மிக்கதாகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் அமையும். ஏனெனில் இதில் இயற்கையாகவே பொட்டாசியம், மக்னீசியம் மற்றும் சோடியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்துள்ளன. இது உடல் செயல்பாட்டிற்கு பிறகு நீரேற்றம் மிகுந்ததாகவும் முழு உணர்வை தருவதாகவும் அமைகின்றது. மேலும் தேங்காய் நீரில் சோடியம், விட்டமின் சி மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பினும் குறைந்த அளவு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களே உள்ளது. இளநீரை விட சாதாரண தேங்காயில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. எனவே இயற்கையாகவே நார்ச்சத்து பெற விரும்புபவர்களுக்கு தேங்காய் ஒரு நல்ல தீர்வாக அமைகின்றது. இளநீரின் சதை மென்மையாகவும் அடர்த்தியான மற்றும் கிரீமி அமைப்பை கொண்டுள்ளதால் இது எளிதில் செரிமானம் செய்ய உதவுகின்றது. அதே போல தேங்காயில் சதை கடினமானதாக இருப்பதோடு அதிக நார்ச்சத்துக்களை கொண்டுள்ளதால் இது செரிமானமடைய அதிக நேரம் தேவைப்படுகின்றது. ஆக தேங்காயோ அல்லது இளநீரோ ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததல்ல. அது யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி தேவைப்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் பலன்களும் எதிர்வினைகளும் அமைகின்றன.